வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் புதினா ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. அதுக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் சீரகம், சோம்பு, பூண்டு, 3 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கழுவி வச்ச புதினாவோடு சேர்த்து ஒரு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். நான் மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த பேஸ்ட்டு தான் நம்ம இன்றைக்கி புதினா ரைஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக சீரகம் போட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்து தாளிச்சிக்கலாம். அதோட கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் ஒன்றும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கணும்னா சீக்கிரமாக வதங்கிடும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இப்போ இந்த வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த புதினா பேஸ்ட் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூளும் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு நெய் பிரிஞ்சு சைடில் வர மாதிரி இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம ஊற வச்ச பாசுமதி ரைஸ் நான் இன்றைக்கி 1.5 கப் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த புதினா ரைஸ்க்கு தேவையான உப்பும் 2 டேபிள் ஸ்பூன் தயிரும் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். ஸோ 1.5 கப்பு அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ குக்கரை மூடிட்டு விசில் போட்டுட்டு ஒரே ஒரு விசில் வச்சா போதும். ஏன்னா நமக்கு அரிசி 20 நிமிஷம் ஊறிடுச்சுங்கிறதுனால ரொம்ப 2 விசில் வச்சிங்கன்னா குழஞ்சி போயிடும். ஸோ பாருங்கள், ஸோ உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது புதினா ரைஸு. நம்ம அடியில் கொடுத்து லேசாக கிளறி விட்டுக்கலாம். இந்த சிம்பிளான புதினா ரைஸை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.